ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க 7.5 பியர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஃபேமிலி காமெடி டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு டிவி சேனல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற திருமணங்களை பற்றி ஒரு ஷோ நடத்தணும் அப்படின்ட்டு பார்க்கறாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயினை சூஸ் பண்றாங்க. அவங்க ஃபேமிலியில நடக்க போற கல்யாணத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் கேப்சர் பண்ணணும்னு பார்க்கறாங்க. அதுக்காக அவங்க வீட்டுக்குள்ள கேமரா வருது. அதுல அவங்க படம் பிடிக்கிற விஷயங்கள்லாம் என்ன, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா அங்க வர பிரச்சனைகள், அங்க இருக்க சந்தோஷங்கள், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன் ப்ராப்ளம்ஸ், அதையும் தாண்டி பண பிரச்சனை, பல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேப்சர் பண்ணி எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம ஹீரோயின் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனசுக்குள்ள இருக்க கஷ்டங்கள்லாம் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா நம்ம ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லணும். படத்தையே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பல காமெடி காட்சிகளையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இர்ஃபான் கான் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் நடக்கிற திருமணங்கள்ல பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பா பண பிரச்சனை, அதை ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஸ்க்கு நடுவில் இருக்க சண்டைகள், அதையும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஃபேமிலிக்குள்ளன்னு ஒரு ப்ரெஷர் ஒன்று போடுவாங்க வெளியே இருந்து, அதையுமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல காட்சிகள் நம்ம வீட்டில் நடக்கும்போது, அதாவது ஒரு திருமணம் நடக்கும்போது என்னென்ன பிரச்சனை வருமோ அதை நான் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டாகவே இருந்தது. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக போகுது படம். அது மட்டும் இல்லாமல் பல இடத்துல காமெடி போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலும் ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாமலும் தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட் இருந்தாலும் இவங்க பேச வந்த விஷயத்துக்காக வேணா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இது ஃபேமிலியோட பார்க்குற ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.